திரும்பவும் ஸ்பெகுலேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்தோட கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நைட்டுங்க, அதாவது இந்திய நேரப்படி சொல்ல வர காலையில 6 மணிலேருந்து 8-9 மணிக்குள்ள இந்த டைம்குள்ள மேபி ஈரான் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கா இஸ்ரேல் ஈரானை பண்ணலாம் அப்படிங்கிறது போல சில சாரர் இந்த இஸ்ரேலுக்கு ஃபேவரா இருப்பாங்க, அவங்க சாரர்ல இருந்து இல்ல இஸ்ரேல் வந்து கண்டிப்பா ஈரானை இன்னைக்கு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அதிகாலையில அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா சிலர் இல்ல ஈரான் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன திடீர்னு இன்னைக்குன்ற காரணம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது போல பலருக்கும் கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா தினம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஈரான் அட்டாக் பண்ற வரைக்கும் என்னைக்கு இவங்க அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கறதே யோசிக்கிறது தான் எல்லாத்தோட வேலையா இருக்கும். ஏன் பண்றாங்க, இன்னைக்கு டேட்டை ஏன் சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கணிக்கிற கூடிய களத்துல இறங்கியிருப்பாங்க இல்லையா? முதல்ல இஸ்ரேல் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அந்த மீட்டிங் எல்லாம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லா தாங்க முதல்ல நம்மள வந்து அடிப்பாங்க, அதனால நம்ம போய் முதல்ல அவங்களை அடிச்சிடலாமா அப்படிங்கிறது போல பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்கன்னா எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கு கிரவுண்ட் வழியா வருவாங்க, மாசான ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிருக்கு. இப்போ இவங்க டிஸ்கஷன் பண்ண மாதிரியே லெபனான் இருக்கிறாங்க இல்லையா, மொத்தம் 10 ராக்கெட்களை இஸ்ரேலுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு நாங்க தாங்க ஏவி விட்டோம் அப்படிங்கிறது போல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது இது மட்டும் கிடையாது, ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து இஸ்ரேலோட அவுட் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து தாக்குதல் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இது போல அந்த பார்டர் சபட்டாஜ் குரூப் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்ல, இந்த சபட்டாஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த அவுட் போஸ்ட் அடிக்கிறது இது போல வேலைகளா தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது இங்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் கிடையாது, லெபனான் தாக்குதல் பண்ற மாதிரி இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க, கான் யூனிஸ் பகுதியில் பண்ணிக்கிறாங்க. காசால நிறைய பேர் இறந்துட்டாங்க, குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, சொல்லவே இல்லாம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க காசாக்குள்ள அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. லெபனான்லயும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. ஸோ இது எல்லாம் வந்து கூட்டுறா வச்சு இன்னைக்கு வந்துருமா அப்படின்னு பேசுற எல்லாத்துக்கும் மூலதனமா இருந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜிப்ட். ஏன்னா அவங்க ஆரம்பிச்சு வச்சங்காட்டி தான் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. ஓஐசி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான அவுட்புட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இல்ல. பட் ஆனா ஹனியான் அவர்களோட மரணத்துக்கு கண்டாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, எல்லா அரபுலக நாடுகளும் சேர்ந்து. இப்ப அதுல முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவான். இப்ப அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அதோட முடிவுல ஈரான் அமைதியா இருங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த அரபுலக நாடுகள் ஸ்ட்ராங்கா சொல்லலனாலே அது ஈரானுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி தான் கணக்கு அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஓவரா அதை பத்தி நம்ம எக்ஸாஜரேட் பண்ணலாம் வேணாம், என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அனலிஸ்டோட கருத்துக்கள் அது போல இருக்கு. இப்ப இந்த எஜிப்ட் இருக்காங்க இல்லையா, இந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்க ஈரான் இருக்கிறாங்கல்ல, ஸ்பெசிபிக்கா இந்த ஜிஎம்டி டைம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல 1 மணிலேருந்து 4 மணிக்குள்ள அந்த வகுதியில பறக்காதீங்க, அந்த 3 மணி நேரம் கேப்ல பறக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அங்க விமானங்கள் பறந்துட்டு இருக்கும்ல, ஈரான் பக்கத்துல பறக்காதீங்க அப்படிங்கிட்டாங்க. ஸோ இந்த தகவல் வந்தோடனே தான் ஸ்பெகுலேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இனிஷியலா இதை வந்து ஈரான் தனக்கு சாதகமா பயன்படுத்தி, ஏன்னா ஈரான் தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னைக்கு டேட்டு சூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த நாளையும் சூஸ் பண்ண மாட்டாங்க, வெள்ளிக்கிழமையும் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க வந்து அணு ஆயுதம் சோதனைக்காக, ஏன்னா இஸ்கந்தர் பாலிஸ்டிக் மிசைல்லாம் வந்திருக்கு இல்லையா, அணு ஆயுதம் சோதனை பண்றோம் அப்படிங்கிறதுக்காக மேபி ஒரு சோதனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒண்ணு ஈரான் இன்னைக்கு அணு ஆயுத சோதனை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இஸ்ரேல அடிப்பாங்க அப்படின்னு ஒரு சாரார் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல இஸ்ரேல் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க ஈரான் மேல அப்படிங்கிறது போல ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் இல்ல லெபனான் மேல தாக்குதல் பண்ணுவாங்க இஸ்ரேல் தரப்பு இருந்து அப்படிங்கிறது போல இன்னொருத்தவங்களோட கூற்று இருக்கு. ஸோ இது எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். எப்படியோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க என்னமோ பண்ண போறாங்க இன்னைக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம்டா தெரியுது. இந்த சமயத்துல இஸ்ரேல் தரப்புல இருந்து கடுமையான வார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லெபனான் எப்படி விளையாடுறாங்கன்றது தெரியல, இந்த ஹிஸ்புல்லா எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியல, என்ன பண்றது, ஹிஸ்புல்லா பண்றதுக்கெல்லாம் லெபனான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது போல இவங்களே வந்து புலம்பியிருக்காங்க. ஹெவியான பிரைஸ் லெபனான் தருவாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பயங்கரமான ஸ்ட்ரைக் இஸ்ரேல் தரப்புல இருந்து இருக்கும். அதாவது இவங்களும் சும்மா இல்லை, லேஸ்பட்ட ஆளுங்களை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல இவங்களோட மைட்டை காட்டுவாங்க இல்லையா இஸ்ரேல. ஸோ அவங்களோட எஸ்கலேஷன் டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துருப்போம், எஸ்கலேஷன் டாமினன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது போல.
பல பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த எஸ்கலேஷன் ஒன்ஸ் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து இருக்கும்போது இவங்க டாமினன்ஸ் காட்டணுன்றதுக்காக பயங்கரமான அட்டாக் பண்ணுவாங்க. பீரூட்டே நாளைக்கு சல்லியான்னு வர்க்கிட்டாங்களப்பா அப்படிங்கிறத சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஸோ அந்த அளவுக்கு வெறி கொண்டு இஸ்ரேல ஒரு சைடில் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்களும் ஒரு சைடில் வெறி கொண்டு இருக்காங்க. இங்க இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தோட பேச்சு, கருத்து மோதல்கள், பேச்சு எல்லாம் இருக்கா. இதுல இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு ஈரானோட அதிபர் இருக்கிறார் இல்லையா பெஸ்கின் அவர்கள், அவருக்கு பாத்தீங்கன்னா கால் பண்ணி பேசிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. எங்க இந்த பெஸ்கின் பேரை கேட்டா இவர் என்னங்க அர்மேனியாவோட சாயல் இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிறதோட பல நபர்களோட கருத்து இருக்கு. பட் ஓகே, அதை பேசிட்டு இருக்காங்க, ஸ்பெகுலேஷன். இது எல்லாமே ஒரு இதுதானே. என்னங்க இவரு அர்மேனியா ஆர்ஜினா எப்படி அப்படி இப்படியா அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு ஈரானோட அதிபரா இருக்கிறாரு பெஸ்கின் அவர்கள். ஏன்னா பேர் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, அடுத்தடுத்த இது சில அனலிஸ்ட் தரப்புல காமெடியா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ இந்த பெஸ்கின் அவர்கள் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏங்க தாக்குதல் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க தரப்பு தாக்குதல் பண்ணுவாங்களா, ஹெவியா இருக்குங்க எஸ்கலேஷன், போரா மாறிடும், பதட்டமா இருக்குதுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. பிரான்ஸ் தரப்புல இருந்து அதுக்கு இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏங்க அவங்க தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, பார்த்துட்டு நாங்க என்ன சும்மா இருக்கணுமா, ஈரான் வில் நெவர் பி சைலண்ட் அப்படிங்கிறது போல பெஸ்கின் அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் தாக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கிரிட்டிசிசம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஈரான் தரப்புல இருந்து பதில் வந்திருக்கு. நாங்க சரியான தருணத்துல சரியான தாக்குதலை செய்வோம். அதுவும் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தாங்க, அப்ராப்ரியேட் ஷேப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பொருத்தமான அடி இருக்கும். அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஹமாஸோட தலைவரை அவங்க எலிமினேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே போல அவங்க தலைவரை எலிமினேட் பண்ற மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்களா ஈரான் அப்படிங்கிறது போல பல நபர்களோட கருத்துக்கள் இருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அது போல அவங்கவுங்க ஒரு கருத்துக்கள் பேசுவாங்களா, ஸோ அது போல பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த துருக்கி தரப்பு நம்ம மட்டும் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா, எப்பவும் போல அவர் பேசுவார் இல்லையா, அதே போல பேசிக்கிறாங்க. ஏங்க நாங்க வேணா சேர்ந்துக்கிட்டுங்களா, இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இஸ்ரேலுக்கு ஏத்து சொல்லியிருந்தாங்க, போர் குற்றம் பண்ணிட்டாங்க, ஜினோசைட் நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் இமீடியட்டா சீஸ்ஃபயரை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ துருக்கி பாத்தீங்கன்னா நாங்க அதுல சேர்ந்துக்கிறோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உலக நாடுகளே ஒன்றிணையுங்கள், அமைதி மாநாடு உருவாக்குவோம், உலக நாடுகளே வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா இந்த ஐசிஜே கிரிமினல் கோர்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா போய் கேஸ் போட்டிருக்காங்க. மெயின் பார்ட்டிஸ் யார் இதுல, ரஷ்யா, சைனா, அவங்களாம் யாரும் இதுல பெருமளவு இல்ல. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஃபைல் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா இப்ப வரைக்கும் மொத்தம் 12 நாடுகள் இந்த கிரிமினல் கோர்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில நாடுகளை ஜாயின் பண்றதா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இங்க ஒரு கோலேஷன் ஜாயின் ஆயிருக்கு பாத்தீங்களா, உலக நாடுகளும் ஓர் அணியில சைலண்டா ஒருங்கிணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரஷ்யா, சைனா, ரஷ்யாவோட நட்பு நாடுகள், சீனாவோட நட்பு நாடுகள், ஈரானோட நட்பு நாடுகள், மிடில் ஈஸ்ட் நாடுகள், இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இங்க ஒரு பயங்கரமான கூட்டணி உருவாயிருச்சு. இந்த ஐசிஜேல கேஸ் போட்டுறதுக்காக உலக நாடுகள் ஒருங்கிணைக்கிறாங்கன்னா அப்ப இஸ்ரேல் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உலகத்துக்கு சொல்லாம இந்த வெள்ளை பக்கம் கருப்பு பக்கம் இந்த வரலாறு எழுதுறாங்க இல்லையா. சோ அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா இதுல கூப்பிட்டு கேட்கறாங்க. ஆனா இதுல கூப்பிடாம 10 நாடுகளும் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு பேசிட்டு இருக்காங்க. சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையில சவுத் ஆப்பிரிக்கா தலைமையில ரஷ்யா இது போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. சைலண்டா எல்லாரும் ஒருத்தங்களும் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறது போல இதுவும் ஒரு த்ரெட் தான் இஸ்ரேலுக்கு. இப்போ துருக்கி அதுல ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜினோசைட் நடக்குது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது போல இந்த துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, ஹக்கான் ஃபிடான் அவர்கள், அவர் தரப்புல இருந்து கடுமையான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தி இஸ்ரேல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அணி திரளுதா அப்படின்ற கேள்விகள் வருது. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஒரு அணி சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த ஜப்பான்ல இந்த அணு ஆயுதம் விழுந்ததுக்காக நினைவு தினத்தப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல நீங்க கூப்பிடல, அதனால நாங்க யாரும் வரமாட்டோம்னு யுஎஸ்சி, யூகே இவங்க எல்லாம் அந்த அணி திரள்றாங்க இல்லையா. எப்பவும் போல அதே அந்த ஐவர் கூட்டணி பாத்தீங்கன்னா அங்க வரல, இயு இவங்கெல்லாம் வர மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஸோ அணிகள் இது பிளவா பிரிஞ்சிருக்கு. இதுதான் இந்த 2 ஹெமிஸ்பியரா இந்த உலகம் மாறுது அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை நம்ம வச்சு பார்க்கும்போது தெரியுது இந்த ரஷ்யா அலைன்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எப்படி கட் ஆஃப் ஆகுது. ஒன்ஸ் இந்த ஹைஃபா போர்ட் மட்டும் நம்ம சொல்ற மாதிரி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, அதாவது இந்த ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ ஹமாஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துச்சுன்னா இந்த காரிடோர் இருக்கு இல்லையா, அது நடக்காது. இந்த வர்த்தக போர் சொல்லியிருந்தோம் இல்லையா, வாரும் ட்ரேடும். ஸோ அது இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். செங்கடல் வழியா ஆல்ரெடி வர்த்தகம் கட்டு, பெர்ஷியன் கல்ஃப் வழியா எப்படியும் ஈரான் விட போறது இல்ல. மேல இப்போதைக்கு இருக்கக்கூடிய வழி அந்த காஸ்பியன்
சியை பயன்படுத்தி ஈரான்ல இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பாதை தான். இதுக்கப்புறம் இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்டையர் ட்ரேட் ரூட்டையுமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் ஆயிரும். இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, ஈரான் இன்னைக்கு அட்டாக் பண்றாங்களா இல்லையா, இன்னைக்கு நைட் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஏதாவது செய்திகள் வருது, ஏதாவது நம்மளுக்கு தெரியுது, இல்ல அனலைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது செய்திகள் கிடைச்சிச்சுன்னா, ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துல இருந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான செய்திகள் கிடைச்சுன்னா அடுத்த பதில நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.